எஃப்ஓசி நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ டான்ஸ் மாஸ்டர் பாலகுமார் ரேவதி பேசுகிறோம். நான் அவளை சந்தித்த போது இந்த படத்தை இறுதிக்கட்ட படப்பிடிப்பிலிருந்து பேசுகிறோம். இது டைரக்டர் எல்ஜி ரவிச்சந்திரன் சார், கேமராமேன் செல்வா சார், ப்ரொடியூசர் ரிதீஷ்குமார் சார். இதில் 2 சாங் பண்ணியிருக்கோம். இந்த சாங் பற்றி ரேவதி சொல்லுவாங்க. இந்த 2 சாங்ஸும் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. பூமீது பனியை பார்த்தேனேங்கிற சாங்கு, கண்ணாடி கனவுகளேங்கிற 2 சாங்குமே முத்துக்குமார் சாரோட வரிகள் ரொம்ப அருமையாக வார்த்தைகள் போட்டு கொடுத்துருக்காரு. மியூசிக்கோடு சேரும்போது அவ்வளோ அழகாக இனிமையாக வந்திருக்கு. ஒரு ஆட்டோகிராஃப், மைனா, இப்போ ரீசெண்டாக திருநாள், இதெல்லாம் நாங்கள் பண்ணின படங்கள் சூப்பர் ஹிட் சாங்ஸு. அதே மாதிரி ஒரு மெகா ஹிட் இந்த சாங்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வார்த்தைகள், மியூசிக்கும். இது பார்த்திங்கன்னா படத்தோடு ஒன்றி வர்ற மாதிரியான சாங், மாண்டேஜஸ் டைப்பு. ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன், ஃபுல் டீமோட கோஆப்ரேஷன் எல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படத்தோட டைரக்டர், கேமராமேன் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. எடிட்டரும் ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னரு. ஸோ இந்த டீமோட ஒர்க் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருக்கும் அது. தேங்க்யூ. ஃபுல் ஆன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் விடி ரிதீஷ்குமார். சினிமா பிளாட்ஃபார்ம் சார்பில் நான் தயாரிக்கிற படம் நான் அவளை சந்தித்த போது. ஒரு நல்ல கதையை நம்ம ஏன் தயாரிக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க எனக்கு கதை கிடைக்கல. டைரக்டர் எல்ஜி ரவிச்சந்திரன் வந்து ஒரு கதை கொடுத்தாரு. படத்தோட தலைப்பு கேட்டேன், நான் அவளை சந்தித்த போதுன்னு சொன்னார். என்ன சார் இது கவிதை மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அவரோட கதையை கேட்கும்போது இன்னும் கவிதை மாதிரியே இருந்ததுங்க படம். இதுக்காக நிறைய அவர் கேட்ட பட்ஜெட்டோடு அதிகமாகவே பட்ஜெட் கொடுத்து படத்தோட குவாலிட்டி மட்டும் முக்கியன்றதுக்காக நல்ல படமாக தயாரிச்சிட்ருக்குறோம். படம் எடுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. புதுமையான சினிமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு கம்பல்சரி இந்த படம் பிடிக்கும். உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேர் எல்ஜி ரவிச்சந்தர். நான் அவளை சந்தித்த போது படத்தோட இயக்குனர். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பூபதி பாண்டியன்ட்ட உதவியாளராக இருந்தேன். அதுக்கு முன்னாடி மாசாணி படம் டைரக்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 5ஆம் தலைமுறை சித்த வித்தேசி கம்பெனின்னு பரத்தை வச்சு டைரக்ஷன் பண்ணேன். இது எனக்கு 3வது படம். இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் கிடையாது, இது ஒரு அன்யூஷுவலான ஒரு ஸ்கிரிப்ட். இது ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை சினிமாவாக நான் ஆக்கியிருக்கேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சாந்தினி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, சந்தோஷ் ஹீரோ. இந்த படத்தில் சாம்ஸு நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. படத்தில் பார்த்திங்கன்னா நடித்தாங்கங்கிறதோட வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் உண்மையில் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வரவு. ஏன்னு சொன்னிங்கன்னா, ஒரு தயாரிப்பாளருங்கிற ஒரு தலையீடு இருக்கக்கூடாது. அந்த வகையில் எனக்கு எல்லா வகையிலையும் நிறைய உரிமைகளை கொடுத்து இந்த படத்தை சிறப்பாக தயாரிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படமாக வரும். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ. எஃப்ஓசி நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் பிரதாப் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், அப்புறம் தாயம் படத்தில் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஏன்னா நல்ல படம். நான் நடித்ததுக்காக சொல்ல, உண்மையாக நல்ல படம், போய் பாருங்கள். அண்ட் இந்த வருஷம் இன்னும் 2-3 ரிலீஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன் தாயம்க்கு அப்புறம். அது மாதிரி ரிலீஸ் ஆகக்கூடிய இன்னொரு படத்தோட படப்பிடிப்பில் தான் இன்றைக்கி இருக்கும். என்ன படம்னு கேட்டிங்கன்னா, நான் அவளை சந்தித்த போது. ஸோ இந்த படத்தோட டைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது, அதே மாதிரி தான் இந்த கதையும். இந்த படத்தோட முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம், 70s 80s நடக்குது. ஸோ நிறைய கிராஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, நிறைய செலவு, கிராஃபிக்ஸ்னாலும் நிறைய செலவு. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் நிறைய ட்ரூ ஸ்டோரி இன்ஸ்டன்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 விஷயமே போதும் உங்களுக்கு திருப்தி கொடுக்கறதுக்கு. அண்ட் இந்த படத்தில் ப்ரீவியஸ் படத்தில் பண்ணாத விஷயங்கள், ஃபைட்டு சின்னதாக போன படத்தில் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு லென்த்தி ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஏன் பண்ணுறதில்லன்னு. இதில் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா எலிமெண்ட்ஸ் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம், எனக்கு திருப்தி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி ரவிச்சந்திரன். இதுக்கு முன்னாடி மாசாணி, 5ஆம் தலைமுறை சித்தவதிய சிகாமணி இதெல்லாம் பண்ணியிருக்காரு எல்ஜி ரவிச்சந்திரன். ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரதீஷ்குமார். ஸோ அவர் நான் சொன்னேன்ல, ஞாபகம் வச்சுக்கன்னு ஒரு பாயிண்ட் என்னென்னா சிஜி. ஸோ சிஜி எக்கச்சக்க செலவு ஒரு படத்துக்கு. எப்போவுமே பாகுபலிலாம் ஏன் 300 கோடி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே அவ்வளோ லேயர்ஸ் ஒர்க் பண்ணும், ஒரு லேயர்ஸுமே. ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் எங்களுக்கு கிடையாது. இருக்கிற பட்ஜெட்டில் ரொம்ப டீசெண்டாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் அ பிக் ஹிட். அண்ட் என் கூட இதில் நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாந்தினி நடிச்சிருக்காங்க, அப்புறம் சாம்ஸ் நடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ இவங்களுக்கு எல்லாமே மனசார நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அவ்வளோ சீனியர்ஸு. அந்த ஆட்டிடியூட் யாருக்கிட்ட போய் நான் பார்த்தது கிடையாது. இவங்ககிட்டலாம் நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய கற்றுட்ருக்கேன். ஏன்னா முதல் படம் பார்த்திபன் சார், அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயமே நிறையா இருந்தாலுமே எல்லா சீனியர்ஸ்கிட்டையும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குன்னு இவங்கள பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம் அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ். எல்லாருக்கும் இந்த படம், எனக்கும்
சேர்த்து நான் சொல்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையணும். அண்ட் உங்கள் சப்போர்ட் அது கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் சேனல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் சாந்தினி. நான் அவளை சந்தித்த போது இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன். அண்ட் இந்த ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபிலிம். அண்ட் நான் வந்து குமாரின்ற ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு கிராமத்து பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். அண்ட் சென்னைக்கு வராங்க, வந்து ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த ஸ்டோரி. சந்தோஷ் படத்தோட ஹீரோ. அண்ட் 2 பேருக்குமே நிறைய சீன்ஸ் இருக்குது படத்தில். ஸோ நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தோட டைரக்டர் எல்ஜிஆர் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார். ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் டீம். ரொம்ப நல்லா படம் வந்திருக்கு. ஜஸ்ட் 2 days இருக்குது ஷூட்டிங் முடியறதுக்கு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் கிவ் அஸ் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.